ஹாய் ஆல், ஹெல்தியான 1 பாட் மில்லட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4லிருந்து 5 பல் பூண்டு, 2 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறி ஆட் பண்ண போகிறோம். காய்கறி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், அவரைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் சாமையும் 1/4 கப் துவரம் பருப்பையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட ரேஷியோ 1:3, அதாவது 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இதில் மாங்காய் துண்டுகளை சேர்க்க போகிறோம். நமக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 5லிருந்து 6 துண்டு சேர்த்துருக்கேன். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய், சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சாதத்தோடு இதை அப்படியே சேர்த்துடலாம். கடைசியாக 1 கையளவு மல்லி இலை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்தியான 1 பாட் மில்லட் சாம்பார் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.